வேலூரில் நகைக்கடை ஊழியர் கொலை வழக்கு தொடர்பாக போலீஸ் பக்ருதீனை சிறப்பு புலனாய்வு போலீசார் கோவை அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த நகைக்கடை ஊழியர் பஞ்சாரம் கடந்த 2013 மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் சேலம் ஆடிட்டர் ரமேஷ் கொலை உட்பட பல்வேறு வழக்குகளில் சிக்கிய போலீஸ் பக்ருதீன், பிலால் மாலிக், பன்னா இஸ்மாயில் ஆகியோருக்கு தொடர்பிருப்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து 3 பேரையும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்த வேலூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிமன்றம் 3 பேரையும் 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து போலீஸ் பக்ருதீனை சிறப்பு புலனாய்வு போலீசார் கோவை அழைத்து வந்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தினர். வேலூரில் நடந்த நகைக்கடை ஊழியர் கொலை சம்பவம் தொடர்பாக கோவையில் உள்ள பல்வேறு நகைக்கடைகளுக்கு பக்ருதீன் அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் விற்கப்பட்டது தொடர்பாக கோவையில் யார் யார் உதவி செய்தார்கள் என்பது குறித்தும் பக்ருதீனிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. கோவைக்கு பக்ருதீன் அழைத்து வரப்பட்டதால் கோவை சிறப்பு புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டனர். இங்கே ஒரு அக்யூஸ் மட்டும்தான் பக்ருதீன் என்கிற போலீஸ் பக்ருதீன், அந்த ஒரு அக்யூஸ் மட்டும்தான் இங்கே கோயம்புத்தூர் விசாரணைக்காக கூப்பிட்டு வந்தாங்க. விசாரணை முடிச்சு திரும்ப ஐயோ கூப்பிட்டு கொடுத்துருக்காரு. சார், இந்த மர்டர் ஃபார் கெயின்ல கோயம்புத்தூர்ல நகை வித்ததா தகவல் இருக்குங்களா சார்? அந்த மாதிரி எதுவும் விசாரணை இது வரைக்கும் இல்லைங்க. அது ஐஓக்கு தான் தெரியும். பட் அந்த மாதிரி இருக்க மாதிரி ஒன்றும் தெரியல. இதனிடையே கோவையில் விசாரணை முடிந்ததும் பக்ருதீனை போலீசார் உடனடியாக வேலூர் கொண்டு சென்றனர். வெடிகுண்டு மற்றும் கொலை என பல்வேறு வழக்குகள் பக்ருதீன் மீது இருப்பதால் இந்த அவசர நடவடிக்கை மேற்கொண்டதாக சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர்.